வணக்கம் நண்பர்களே. நாளையிலிருந்து காலை சீக்கிரமாக எழ வேண்டும். நாளையிலிருந்து தினமும் படிக்க வேண்டும். நாளையிலிருந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நாளையிலிருந்து கைபேசி பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும். இந்த நாளையிலிருந்து என்ற வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை சொல்லியிருப்பீர்கள்? அந்த இரவு நீங்கள் உண்மையாகவே முடிவு செய்திருப்பீர்கள். காலையில் 5 மணிக்கு எழுவதற்காக அலாரம் வைத்திருப்பீர்கள். புத்தகங்களை மேசையில் அடுக்கி வைத்திருப்பீர்கள். புதிய அட்டவணை ஒன்றையும் தயாரித்திருப்பீர்கள். ஆனால் மறுநாள் காலை அலாரம் அடித்ததும் இன்னும் 5 நிமிடம் மட்டும். அந்த 5 நிமிடம் அரை மணி நேரமாகிவிடும். பிறகு எழுந்தவுடன் மனதில் முதல் எண்ணம், என்னால் எதையும் தொடர்ந்து செய்ய முடியவில்லை. அடுத்த சில நிமிடங்களில் அந்த எண்ணம் இன்னும் ஆழமாகும். நான் சோம்பேறி, எனக்கு கட்டுப்பாடு இல்லை, என்னால் வாழ்க்கையில் பெரிதாக எதையும் செய்ய முடியாது. ஆனால் நண்பர்களே, ஒருவேளை பிரச்சனை உங்களிடம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சோம்பேறியாக இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் உருவாக்கிய ஒவ்வொரு அமைப்புத்தான் உங்களுக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கலாம். சரண் ஒரு பல்கலைக்கழக மாணவன். அவனிடம் கனவு இருந்தன. நல்ல மதிப்பெண் பெற வேண்டும், உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், புதிய திறமை ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், குடும்பத்துக்கு உதவ வேண்டும். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி முடிந்தது. காலையில் தாமதமாக எழுவான். வகுப்பில் கவனம் சிதறும். வீட்டுக்கு வந்ததும் சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று கைபேசியை எடுப்பான். ஒரு காணொளி, பிறகு இன்னொன்று, பிறகு இன்னொன்று. தலை தூக்கி பார்க்கும் போது இரவு 10 மணி ஆகியிருக்கும். அப்போதுதான் குற்ற உணர்வு வரும். அந்த குற்ற உணர்வுடன் ஒரு பெரிய அட்டவணையை எழுதுவான். காலை 5 மணிக்கு எழுதல், 1 மணி நேரம் உடற்பயிற்சி, 4 மணி நேரம் படிப்பு, 1 மணி நேரம் புதிய திறமை, இரவு 10 மணிக்கு தூக்கம். அந்த அட்டவணையை பார்க்கும் போது தன்னுடைய புதிய வாழ்க்கையை ஏற்கனவே பார்த்து விட்டது போல அவனுக்கு உற்சாகமாக இருக்கும். முதல் நாள் அனைத்தையும் செய்வான். 2வது நாள் பாதியை செய்வான். 3வது நாள் சோர்வாக இருக்கும். 4வது நாள் அட்டவணை மேசையின் கீழே கிடக்கும். 5வது நாள் மீண்டும் பழைய வாழ்க்கை. சரண் மீண்டும் தன்னைத்தானே குற்றம் சொல்வான். ஆனால் அவன் செய்த தவறு முயற்சி செய்யாதது அல்ல. அவன் ஒரே நாளில் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் மாற்ற முயன்றதுதான் தவறு. ஒரு செடி வளர்வதை பாருங்கள். அது முதல் நாளிலேயே மரமாக மாறுவதில்லை. மண்ணுக்குள் ஒரு சிறிய வேர் உருவாகும். அந்த வேர் வெளியில் யாருக்கும் தெரியாது. அடுத்த நாள் இன்னும் சிறிது வளரும். பல நாட்கள் கடந்த பிறகுதான் மண்ணுக்கு மேலே ஒரு சிறிய இலை தெரியும். அந்த இலை வந்த போதுதான் செடி வளரத் தொடங்கிவிட்டது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அதன் வளர்ச்சி மண்ணுக்குள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. நமது பழக்கங்களும் அப்படித்தான். முதல் நாள் 10 நிமிடம் படித்தால் பெரிய மாற்றம் தெரியாது. ஒரு நாள் கைபேசியை தள்ளி வைத்தால் வாழ்க்கை உடனே மாறாது. 5 நிமிடம் நடந்தால் உடனே உடல் வலிமையாகாது. ஆனால் அந்த சிறிய செயல்கள் நமக்குள் தெரியாத ஒரு வேரை உருவாக்குகின்றன. அந்த வேர்தான் அடையாளம். ஒரு நாள் படித்தவன் என்று அல்ல, தினமும் படிக்கும் மனிதன் என்ற அடையாளம். ஒரு நாள் ஓடியவன் என்று அல்ல, உடலை கவனிக்கும் மனிதன் என்ற அடையாளம். ஒரு நாள் நேரத்தில் எழுந்தவன் என்று அல்ல, தன் நேரத்தை மதிக்கும் மனிதன் என்ற அடையாளம். உண்மையான மாற்றம் செயலில் தொடங்குவதில்லை, நான் யார் என்ற நம்முடைய பதிலில் தான் தொடங்குகிறது. சரண் தனது அட்டவணையை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு புதிய முயற்சியை தொடங்கினான். அவனுடைய முதல் இலக்கு தினமும் நான் 4 மணி நேரம் படிப்பது அல்ல, புத்தகத்தை திறப்பது. ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிக்கு வெறும் 5 நிமிடங்கள் மட்டும் படிப்பதாக முடிவு செய்தான். 5 நிமிடம் முடிந்ததும் நிறுத்தலாம். முதல் நாள் 5 நிமிடம் படித்தான். 2வது நாள் 10 நிமிடம் படித்தான். 3வது நாள் மனம் இல்லாததால் 5 நிமிடம் மட்டுமே படித்தான். ஆனால் புத்தகத்தை திறந்தான். அதுதான் முக்கியம். அவன் உடற்பயிற்சி செய்ய 1 மணி நேரம் ஒதுக்கவில்லை. காலையில் எழுந்ததும் 5 முறை மட்டும் உட்கார்ந்து எழுந்தான். அவன் கைபேசியை முழுமையாக கைவிடவில்லை. படிக்கும் நேரத்தில் அதை வேறு அறையில் வைத்தான். அவன் ஒரே இரவில் புதிய மனிதனாக மாறவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் பழைய சரணை விட சிறிது மாறினான். 1 மாதம் கழித்து அவன் வகுப்பில் முதலிடம் பெறவில்லை. அவன் உடலும் திரைப்பட நாயகனைப் போல மாறவில்லை. அவனுடைய வாழ்க்கையில் பெரிய அதிசயமும் நடக்கவில்லை. ஆனால் ஒரு முக்கியமான மாற்றம் நடந்தது. முன்பு அவன் தன்னிடம் என்னால் எதையும் தொடர்ந்து செய்ய முடியாது என்று சொல்வான். இப்போது நான் மெதுவாக இருந்தாலும் நிறுத்தாமல் செய்வேன் என்று சொல்ல ஆரம்பித்தான். அந்த மாற்றம்தான் மற்ற அனைத்திற்கும் தொடக்கமாக அமைந்தது. நம்மில் பலர் ஒரு பழக்கத்தை தொடங்கும் போது முடிவை பார்க்கிறோம். படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பே உயர்ந்த மதிப்பெண்ணை பார்க்கிறோம். உடற்பயிற்சி தொடங்குவதற்கு முன்னே மாறிய உடலை பார்க்கின்றோம். சேமிப்பு ஆரம்பிப்பதற்கு முன்பே பெரிய தொகையை பார்க்கின்றோம். ஆனால் முடிவை மட்டும் பார்க்கும் போது இன்றைய சிறிய செயல் மிகவும் சாதாரணமாக தெரியும். இந்த 10 நிமிடம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது? இந்த ஒரு பக்கம் படித்தால் என்ன பயன்? இந்த சிறிய தொகையை சேமித்தால் என்ன நடக்கும்?
இதுதான் பழக்கம் உடையும் இடம். நாம் ஒரு செயலை அதன் இன்றைய பலனை மட்டும் அளவிடுகிறோம். ஆனால் சிறிய பழக்கத்தின் உண்மையான பலன் இன்று தெரியாது. அது காலத்துடன் சேர்ந்து உருவாகிறது. ஒரு நீர்த்துளி கல்லை உடைக்காது. ஆனால் அதே இடத்தில் மீண்டும் மீண்டும் விழும் நீர்த்துளி காலப்போக்கில் கல்லின் வடிவத்தையே மாற்றிவிடும். அதற்கு அதிக வலிமை இல்லை, தொடர்ச்சி மட்டுமே இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பழக்கத்தை தொடங்க 4 எளிய மாற்றங்கள் போதும். முதலாவது, மிகவும் சிறியதாக தொடங்குங்கள். தினமும் 1 மணி நேரம் படிப்பேன் என்று ஆரம்பிக்க வேண்டாம். புத்தகத்தை திறந்து ஒரு பக்கம் படிப்பேன் என்று தொடங்குங்கள். தினமும் 3 கிலோமீட்டர் ஓடுவேன் என்று ஆரம்பிக்க வேண்டாம். காலணியை அணிந்து 5 நிமிடம் நடப்பேன் என்று தொடங்குங்கள். ஆரம்பத்தில் நோக்கம் பெரிய பலன் பெறுவதல்ல, அந்த செயலை தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுவது. நாம் பல நேரங்களில் செயல்களை செய்ய பயன்படுவதில்லை, அதை தொடங்குவதைத்தான் கடினமாக உணர்கிறோம். அதனால் தொடக்கத்தை மிகவும் எளிதாக்குங்கள். இரண்டாவது, உங்கள் சூழலை மாற்றுங்கள். கைபேசி உங்கள் கைக்கு அருகில் இருந்தால் அதை எடுக்காமல் இருப்பதற்கு ஒவ்வொரு நிமிடமும் மனவலிமை தேவைப்படும். அதனால் அது வேறு அறையில் இருந்தால் அதை எடுக்காமல் இருப்பது எளிதாகிவிடும். புத்தகம் அலுமாரிக்குள் மறைந்திருந்தால் படிக்க வேண்டும் என்ற நினைவு வராது. அதை தலையணுக்கு அறையில் வைத்தால் தூங்குவதற்கு முன் ஒரு பக்கமாவது படிக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும். காலையில் உடற்பயிற்சி செய்ய வேண்டுமென்றால் இரவே உடைகளை தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல பழக்கத்தை எளிதாக்குங்கள். கெட்ட பழக்கத்தை செய்வதற்கு சிறிய தடைகளை உருவாக்குங்கள். ஒவ்வொரு முறையும் மனவலிமையுடன் போராட வேண்டிய வாழ்க்கையை உருவாக்காதீர்கள். உங்களுக்கு உதவும் சூழலை உருவாக்குங்கள். மூன்றாவது, ஏற்கனவே உங்கள் பழக்கத்துடன் இணைந்து கொள்ளுங்கள். புதிய பழக்கத்துக்கு தனியாக நேரம் தேடுவது கடினம். அதனால் நீங்கள் ஏற்கனவே தினமும் செய்யும் செயலுடன் அதை இணைத்துக் கொள்ளுங்கள். காலையில் பல் துலக்கிய பிறகு ஒரு குவளை தண்ணீரை குடிப்பேன் என்று, மதிய உணவுக்கு பிறகு 5 நிமிடம் நடப்பேன் என்று, தேநீர் குடித்த பிறகு 2 பக்கங்கள் படிப்பேன் என்று, இரவு கைபேசியை மின்னேற்றத்தில் வைத்த பிறகு அடுத்த நாளுக்கான 3 வேலைகளை எழுதுவேன். பழைய பழக்கம் புதிய பழக்கத்திற்கு நினைவூட்டலாக மாறும். அப்போது தினமும் முடிவு எடுக்க வேண்டியதில்லை, செயல் மெதுமெதுவாக இயல்பாகிவிடும். நான்காவது, 2 நாட்களை தொடர்ந்து தவற விடாதீர்கள். ஒரு நாள் சோர்வாக இருக்கலாம், ஒரு நாள் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கலாம், ஒரு நாள் திட்டமிட்டது போல எதுவும் நடக்காமல் கூட இருக்கலாம். அந்த நாள் உங்கள் பழக்கத்தை அழிக்காது. ஆனால் அடுத்த நாளும் தவிர்க்கும் போது அது புதிய வழக்கமாக மாற ஆரம்பிக்கும். அதனால் ஒரு நாள் தவறினால் உங்களை தண்டிக்காதீர்கள். அடுத்த நாளில் மிக சிறிய அளவிலாவது மீண்டும் தொடங்குங்கள். 1 மணி நேரம் படிக்க முடியவில்லையா, 5 நிமிடம் படியுங்கள். உடற்பயிற்சி செய்ய முடியவில்லையா, 10 நிமிடம் நடந்து வாருங்கள். முழுமையாக செய்ய முடியாததால் ஒன்றுமே செய்யாமல் விடாதீர்கள். குறைந்த அளவில் செய்தாலும் தொடர்பை தொடருங்கள். இப்போது அடுத்த 7 நாட்களுக்கு ஒரு சிறிய முயற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் விரும்பும் ஒரே ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுங்கள். அனைத்தையும் ஒரே நேரத்தில் மாற்ற வேண்டாம். ஒரே ஒன்று, படிப்பா, உடற்பயிற்சியா, கைபேசியை பயன்படுத்தும் நேரமா, சேமிப்பா, நேரத்தில் தூங்குவதா, அதை 2 நிமிடங்களில் தொடங்கக்கூடிய அளவுக்கு சிறிதாக்குங்கள். பிறகு அதை செய்யும் நேரத்தையும் இடத்தையும் முடிவு செய்யுங்கள். உதாரணமாக, இரவு உணவுக்கு பிறகு மேசையில் அமர்ந்து 2 பக்கங்கள் படிப்பேன், அல்லது காலை பல் துலக்கிய பிறகு 5 நிமிடம் நடப்பேன். அடுத்த 7 நாட்களும் முடிவை பற்றி கவலைப்படாதீர்கள். நீங்கள் எவ்வளவு படித்தீர்கள் என்பதை பார்க்க வேண்டாம், எவ்வளவு தூரம் நடந்தீர்கள் என்பதையும் பார்க்க வேண்டாம். ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்கள், நான் இன்று வந்தேனா? அந்த செயலை செய்ய நீங்கள் வந்திருந்தால் அந்த நாள் வெற்றி. நண்பர்களே, வாழ்க்கையை மாற்றும் நாள் எப்போதும் பெரிய சத்தத்துடன் வருவதில்லை. சில நேரங்களில் அது மிகவும் சாதாரணமாக ஒரு காலையாக இருக்கும். நீங்கள் வழக்கத்தை விட 10 நிமிடம் முன்பாக எழும் காலை, கைபேசியை தொடாமல் புத்தகத்தை திறக்கும் மாலை, சோர்வாக இருந்தாலும் 5 நிமிடம் நடக்கும் இரவு, அந்த சிறிய செயலின் போது இது என்ன பெரிதாக மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வீட்டை கட்டும் ஒவ்வொரு செங்கல்லும் தனியாக பார்த்தால் அது சாதாரணமானது. ஆனால் செங்கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று சரியான இடத்தில் வைக்கப்படும் போது அது ஒரு வீடாக உருவாகிறது. உங்கள் தினசரி செயல்களும் அப்படித்தான். ஒவ்வொரு நாளும் உங்கள் எதிர்காலத்தின் மீது ஒரு செங்கல்லை வைக்கிறீர்கள். நல்ல பழக்கம் என்ற செங்கல்லா, அல்லது கவனமின்மை என்ற செங்கல்லா? அந்த முடிவு சிறிதாக தோன்றலாம். ஆனால் பல மாதங்களுக்கு பிறகு நீங்கள் வாழப்போகும் வாழ்க்கையை அந்த சிறிய முடிவுகளே கட்டிக்கொண்டிருக்கின்றன.
இருக்கின்றன. அதனால் நாளையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டாம், அடுத்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டாம், புதிய வருடத்திற்காகவும் காத்திருக்க வேண்டாம். இந்த காணொளி முடிந்த பிறகு 2 நிமிடங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல செயலை தேர்ந்தெடுங்கள். மிகச் சிறிதாக ஆரம்பியுங்கள், அதை தினமும் செய்யுங்கள். உங்களை அவசரப்படுத்தாதீர்கள், உங்களை வெறுக்காதீர்கள். நீங்கள் சோம்பரி என்று முடிவு செய்து விடாதீர்கள். உங்களுக்கு சரியான ஒரு அமைப்பை உருவாக்குங்கள். ஏனென்றால் பெரிய வாழ்க்கை என்பது ஒரே நாளில் எடுக்கப்பட்ட பெரிய முடிவின் விளைவு அல்ல. யாரும் கவனிக்காத நேரத்தில் மீண்டும் மீண்டும் செய்யப்பட்ட சிறிய நல்ல முடிவுகளின் விளைவு. இன்று ஒரு சிறிய மாற்றம், நாளை இன்னொரு சிறிய மாற்றம். ஒரு நாள் திரும்பி பார்க்கும் போது மாறியிருப்பது உங்கள் பழக்கம் மட்டும் இருக்காது, உங்கள் முழு வாழ்க்கையாக இருக்கும். நன்றி.